இந்த மாதிரி ரிமோட்டுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட் போர்டு வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இது ரிமோட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க யூஸ் பண்ற டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேனு, போனு எல்லாத்துக்குமே கிரீன் கலர் தான் சர்க்கியூட் போர்டு இருக்கும். அது ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸான விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு சைனிட்ஸ். பேசிக்கா இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பல வகையான கனெக்ஷன்ஸை ஒண்ணுக்கு ஒண்ணு அனுப்பிட்டு இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ்க்காக தான் மேல வந்து அந்த சில்வர் கலர்ல ஒரு லைன் இருக்கும். ஸோ அதுல இருந்தா எந்த ஒயரா இருந்தாலும் கனெக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சில்வர் கலருக்கு கான்ட்ராஸ்டிங்கா இல்லாம சேம் கலர்ல இப்போ ஒயிட் கலர்ல போர்டு வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சில்வர் லைனிங் வச்சாங்க அப்படின்னா உங்களால ப்ராப்பரா ஸ்பாட் பண்ண முடியாது எந்த இடத்துல எந்த கனெக்ஷன் இருக்குங்கிறது. அது வந்து இன்ஜினியர்ஸ்க்கும் மெக்கானிக்ஸ்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனால கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதாவது ரெட் கலர்ல இருக்குன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் அந்த மாதிரி. ஸோ இப்போ சில்வர் கலர் இருக்கு அப்படின்னா பிளாக் ஒயிட்ல இல்லாம டிஃப்ரெண்டான ஒரு ரெட்டோ ப்ளூவோ கிரீனோ வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானா இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா முதல்ல இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் வரும்போது ரெட், கிரீன், ப்ளூ, ப்ரௌன் ஏகப்பட்ட கலர்ஸ்ல வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா லேட்டர் இந்த சர்க்கியூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எங்க யூஸ் ஆச்சு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த World War I அண்ட் World War II டைம்ல அதிகமா இந்த எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாம் பண்றது, ரேடாருக்கு யூஸ் பண்றது, ஈவன் நீங்க டேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டு எல்லாமே இருக்கும் உள்ள. ஸோ இப்போ இந்த போர்டுல எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த கண்ட்ரியோட மொத்த டெக்னிக்கல் விஷயமே வச்சிருக்கும். டெக்னாலஜி அதுதான். ஸோ இப்போ ஒருவேளை ஒரு எனிமி படம் வந்து உங்களை தாக்குதல் நடத்துது, அந்த நேரத்தில் உங்களோட ஹெலிகாப்டரோ இல்லை உங்களுடைய டேங்கோ அடிபட்டு உடஞ்சு போயிடுது அப்படின்னா அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே சதறி விழுந்திருக்கும். கரெக்டா? இப்போ அந்த போர்டை வந்து உங்களுடைய எதிரி படை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உங்களோட டெக்னாலஜி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போர்டு எல்லாமே வந்து கேமஃபிளஜா இருக்கணும். ஸோ அது வெடிச்சு எங்கேயாவது கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு புல்லு தரையில இருக்கு அப்படின்னா அந்த புல்லோட புல்லு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா கிரீன் புல்லும் கிரீன் அப்படிங்கிறப்ப உங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால எனிமீஸ் கிட்ட ஒரு போர்டுனா மொத்தமா உடையாதுல, பிரிச்சு தான் விடும். ஸோ மொத்த போர்டு கிடைக்காதப்ப எனிமீஸால வந்து நம்மளோட மொத்தமான டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஐடியாக்கு வராங்க. ஸோ அப்பையில இருந்து ரெண்டு கலர்ல தான் மேஜரா இந்த போர்டு தயாரிக்கப்படுது. ஒன்னு ப்ரௌனு, ஒன்னு வந்து கிரீனு. ப்ரௌனுக்கு காரணம் என்னன்னா தரை வந்து இப்ப மண்ணு தரையா இருக்கிற இடத்துல சில நேரத்துல சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல போர் புரிவாங்க. அப்பயுமே இந்த ப்ரௌன் கலர் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கண்ணில் படாது, மாட்டிக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிலிட்டரியோட தேவைக்காக தான் ப்ரௌன் கலர்லயும் கிரீன் கலர்லயும் மட்டுமே இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் பீரியட்ல இது கான்ட்ராஸ்டாவும் இருக்கு அந்த சில்வர் கலருக்கு. அண்ட் மிலிட்டரி யூஸ் பண்றதை பார்த்து மக்களுமே அதுக்கு ரொம்ப பழகி போயிட்டாங்க. ஸோ நம்ம கலரை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் உங்களோட போர்டு வந்து சர்க்கியூட் போர்ட்ல கிரீன் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி கிரீன் கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க, சாதாரணமா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கிற போர்னால ஒரு சர்க்கியூட் போர்டோட கலர் வந்து இன்னி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விக்னேஷ்.